இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, பாதாமும் நைட்டை ஊற வச்சு அதை தோலெல்லாம் நீக்கிட்டு இதை வச்சுருக்கிறேன். சர்க்கரை எடுத்துக்கிறேன். ஏன்னா பசங்க வந்து பாதாம் அல்வா கேட்டுருக்குறாங்க. அதனால் சர்க்கரை எடுத்துக்கிறேன். இல்லை பால் வச்சுருக்கிறேன். ஏன்னா இது பாதாம் அரைக்கிறதுக்கு நம்ம பால் தான் மிக்ஸ் பண்ணணும். பால் வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துப்போம். உங்களுக்கு இதெல்லாம் செய்ய தெரியும், இருந்தாலும் நான் செய்கிறத கொஞ்சம் போடுறேன், பார்த்துக்குங்க. இப்போ மிக்சியில் வந்து இந்த பாதாமை போட்டுக்கலாம். இவ்வளோ வந்துருக்குங்க. நல்லா பாலை ஊற்றி நைஸாக அரைச்சிப்போம். மிக்சி தெரியுதாம்மா? பத்தலைன்னா பால் ஊற்றி ஊற்றி நெய்ஸாக அரைங்க. ஓகே, பாருங்க நைஸாக அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு இருக்குது. நம்ம நினச்சதோட இன்னும் கொஞ்சம் வேணாலும் ஓட்டலாம். ஏன்னா இது நைஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நூறு இது ஓட்டிக்கிறேன் கொஞ்சம். ஒட்டியாச்சுமா. நம்ம எதிர்பார்த்த மாரி நல்லா சாஃப்டாக வந்தாச்சு. செய்கிறதுலேயே ஸ்வீட்டு ஈஸான இது நம்ம இந்த பாதாம் அல்வா தான். ஆனால் கொஞ்சம் இது பாதாம் ரேட்டு ஜாஸ்திங்கிறதுனால நம்ம எல்லாருமே கேசரிக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். வரலையே. இப்படி இப்படி ஓகே. இதை பாருங்க, இது வந்து ஸ்வீட் செய்கிறதுக்குன்னே வச்சிருக்கிற இது என்ன அம்மா, இது இது இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. ஸ்வீட் செய்கிறதுக்குன்னே வச்சிருக்கிற கடாய் இது. பார்த்துக்கிட்டிங்களா? இதுக்கு நம்ம என்ன செய்வோம்? நெய்யங்கம்மா நெய்யங்கம்மா. இதோ இருக்கு. நெய் கொஞ்சம் போட்டுப்போம். நெய்யெல்லாம் தாராளமாக விட்டுக்கலாம். ஏன்னா அல்வானாலே நெய் தான், நெய்க்கு தான் வேலையே.
இந்த விழுத அரைச்ச விழுத போட்டுக்க வேண்டியதான். சிம்மில் வச்சுக்கணும். ஏன்னா எல்லாம் டக்குன்னு அடி பிடிக்கிற மாரி இருக்கும். சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சுட்டு தேவையானது ஆள் பக்கத்தில் இருந்துக்கிட்டு தேவையானதை பொறுத்து அடுப்பு கூட்டிக்க வேண்டியதுதான். ஓகே. இல்லை பால் மட்டும்தான் நம்ம சேர்க்கணும். தண்ணியெல்லாம் சேர்க்காதீங்க. பால் சேர்த்துக்குங்க. பால் கொஞ்சம் திக்கான பாலாக சேர்த்துக்குங்க. திக்கான பால் சேர்த்துக்கிட்டா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கிட்ட உட்காருவாங்க. ஈஸியாக சட்டுன்னு செய்கிற ஸ்வீட்டுங்க. கொஞ்சம் பால் ஊற்றி மிக்சியை கழுவி ஊற்றிக்க வேண்டியதான். சிங்கில் வச்சாச்சு. இதுக்கு என்ன செய்யணும், ஒரு கொஞ்சம் கலருக்கு குங்குமப்பூ போடலாம். இப்போ என்கிட்ட குங்குமப்பூ இல்லை, அதனால் ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், சும்மா ஒரு அந்த கலருக்காக மஞ்சத்தூள். வேறு எதுக்காக கலர் பவுடரெல்லாம் எதுவும் கலந்துடாதீங்க, அதெல்லாம் கெட்டது. ஒன்று குங்குமப்பூ இருந்தால் குங்குமப்பூ போடுங்க கலருக்கு, இல்லாட்டி மஞ்சத்தூள், லைட்டாக மஞ்சத்தூள். இன்னைக்கு அம்மாவோட கொண்டைய பார்த்தீங்களா? அம்மாவோட கொண்டைய பாருங்க. கொண்டை நல்லா இருக்கா? அம்மா மண்டையில இருக்கிற கொண்டை நல்லா இருக்கா? கொண்டைய பார்த்தீங்களா? சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன்ப்பா. அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சக்கரை நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கலாம். ஏன்னா குழந்தைய தான் சாப்பிட்றாங்க. குழந்தைகளுக்கு ஸ்வீட்டுனா ஓகே, சொல்லவே வேண்டாம். சக்கரை கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கணும். பாதாம் அல்வா பக்குவமா செய்கிறேன், சாப்பிட வாங்க என் அன்பு செல்லங்களே. அம்மா செய்கிற பாதாம் அல்வா யாருக்கு வேணும்? வாங்க சாப்பிடலாம். இதெல்லாம் நமக்கு போய் கடையில் வாங்கினா 500 600 அப்படி. அதுக்கு 500 மேலே தான் இருக்கும். அதே 500 600 நம்ம வீட்டில் செலவு பண்ணி செஞ்சோன்னா எல்லாருமே சாப்பிட்றலாம். நான் சொல்கிற கற்று தானே. இப்போ கொஞ்சம் அடுப்பை நம்ம பக்கத்தில் இருக்கிறோம், அதனால் சக்கரைலாம் போட்டாச்சு. அந்த பாகு கொஞ்சம் இருக்கணும், அதனால கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் ஹையில் வச்சுக்கிறேன். இது நம்ம காய்ச்சின பால் தான் ஊற்றி இருக்கிறோம், அதனால் இது ரொம்பலாம் நம்மளுக்கு வேலை கொடுக்காதுமா. சீக்கிரமாக சட்டுன்னு செஞ்சிடலாம். ஏலக்காய் கொஞ்சம் நுணுக்கு, மஞ்சத்தூள் ரொம்ப போட்டுறாதீங்கம்மா. நம்ம கலருக்காக தான் போடுறோம். லைட்டாக மஞ்சத்தூள் போட்டால் போதும். வாங்க வாங்க என் அன்பு செல்லங்களே, பாதாம் அல்வா சாப்பிடலாம். வாங்க வாங்க. அதே நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி கட்டி பிடிக்கும். அதுக்காக தான்
திக்னஸ் கொடுக்குதா? நம்ம சர்க்கரை போட்டதுனால கொஞ்சம் இலகும். அந்த சர்க்கரையோட தன்மை வந்து இலகுற தன்மை வரக்குள்ள கொஞ்சம் நம்மளுக்கு கட்டியாகும். அந்த கட்டியாகிறப்ப நம்ம விடக்கூடாது, கிண்டிக்கிட்டே இருக்கும். பிளம்பிங் வேலை நடந்துக்கிட்டு கீழே எலி பைப் எல்லாத்தையும் கடிச்சு வச்சுட்டாங்க. அதுதான் டங்கு டங்கு சவுண்டு கேட்கும். நீங்கள் அப்படியே விட்டுறக்கூடாது. கொதிக்குதுன்னு விட்டுறாதீங்க. விட்டுருச்சுன்னா அடியில் பிடிச்சிடும். ரெடி ஆகிட்டு இருக்காங்க. சமையலுங்கிறது ஒரு கலைமா. சமையலை வந்து நம்ம ரசித்து ஹாப்பியாக நம்ம சமையக்கட்டில் செஞ்சோன்னா அது டேஸ்ட்டே வேறு லெவலில் வரும். இது வந்து உண்மையிலேயே நல்லா சமையல் பண்ணுறவங்க இதுக்கு வந்து நல்லா சமையலை வந்து இன்ட்ரெஸ்டாக முழு ஈடுபாடோட நம்ம சமையல் வந்து சாப்பிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லா சொல்லணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து தெரியும். சமையல் வந்து நம்ம கைப்பக்குவம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கைப்பக்குவம்லாம் ஒன்றும் இல்லை. சமைக்கிறப்ப நம்ம ஹாப்பியாக கவனமாக செஞ்சோன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நெய் போடலாம். நெய்யெல்லாம் இருக்குது, ஏன்னா நம்ம குழந்தைய சாப்பிட்றாங்க, தாராளமாக ஊற்றுங்க. இது வந்து இந்த நெய்ங்க, பசு நெய். நுணுக்கிட்டீங்களா? கலர் வேண்டாங்களா? அவ்வளோதான். வீட்டில் செய்கிறதுனால இல்லை எந்த விதமான இதுவும் நம்ம எங்களை சுத்தமாக செய்கிறோம். நம்மளே ஓனான்னு நம்ம செய்கிறதுனால இப்போ ஆரோக்கியங்கிறது உங்களுக்கு தெரியும். எது இப்படி செஞ்சால் எப்படி நல்லாயிருக்கும். இதை நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா ஆயிரக்கணக்கில் வாங்குவோம் பாதாம். இது வந்து அப்படி வாங்கினாலும் திருப்தியாக ஒருத்தவங்க தான் சாப்பிட முடியும். இது கம்மியாக தான் இருக்கும். பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. கை அதுதான் இதோட பெருல. கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிட்டேன்ப்பா. அல்வானாலே நெய் தான். கெட்டியாயிடுச்சு. அவ்வளோதான். சுட சுட பாதாம் அல்வா ரெடி.
வாங்க செல்லங்களே சாப்பிடலாம். என் செல்லம் ஏலக்காய் நுணுக்கிட்டு வராங்க. அவங்களுக்கு குட்டீஸுக்கு நொறுக்கிறது இல்லை, எல்லாம் ஆர்வம். அதனால சும்மா ஏலக்காய் போடுறப்பா, வேற ஒன்றும் நான் போடல, ஏலக்காய் மட்டும்தான் போடுறேன். அவ்வளோதான். இது ஆச்சுன்னா அதே திக்னஸ் கொஞ்சம் கொடுத்துரும். எடுத்து வைக்க பாதாம் அல்வா எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? இது ஆறுச்சுன்னா திக்னஸ் கொடுத்துரும். ரொம்ப திக்கா நம்ம செய்யக்கூடாது. இது ஆறுக்குள்ள கொஞ்சம் திக்னஸ் வரும், அது போதும். இந்த பாருங்க, பாதாம் அல்வா ரெடி. வாங்க செல்லங்களே சாப்பிடலாம். பாதாம் அல்வா செஞ்சாச்சா? சாப்பிட வரீங்களா? யார் யார் சாப்பிட வரீங்க? வாங்க. சூடாக பாதாம் அல்வா அம்மா செஞ்சுருக்கிறேன். வாங்கம்மா. சூடான சூடு ஆவி பறக்குதா? இதுதான் சூடான பாதாம் அல்வா ரெடி. அம்மா சாப்பிட கூப்பிடுறேன், எல்லாரும் வாங்க. அப்படியே பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸில் அல்வா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லணும். பாய்.